வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் மனசு வச்சாலும் சில தருணங்களை நம்மளால் உருவாக்கவே முடியாதுங்க. எனக்கு கிடைச்சது நல்ல தருணம் இந்த நிமிஷம் தாங்க. ஏன்னா இந்த நிமிஷம் அடுத்த வருஷம் இதே மாதத்தில் இதே நாளில் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்காதுங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தாங்க உண்மை. அது நானாக இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும் சரிங்க. ஏன்னா பிறப்பு என்பது ஒரு அழகான பொய், இறப்பு என்பது அழகான உண்மைங்க. அதை உணர்ந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் துக்கம், பயம் எல்லாம் ஓடி போயிடுங்க. சிலர் வார்த்தைக்கு சொல்லுவாங்க, என்ன செத்துருவா போகிற, 6லேயும் சாவு 100லேயும் சாவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள மரணன்றப்போ ஒரு பயம் வரும் பாருங்க, அப்பா அதை கணிக்கவே முடியாதுங்க. அதனால் எந்த நிமிஷமும் என்ன வேணால் நடக்கலாங்க. எல்லாத்துக்கும் நம்ம மனசையும் உடம்பையும் தயார் பண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் சொந்தக்கார் சொன்னாங்க, பின்னாடி சொன்னாங்க, முன்னாடி சொன்னாங்கன்னு சொல்லி மனசு வருத்தப்படுவோம். இப்போ நம்ம கூட இருக்கவங்க நம்ம பெத்த பிள்ளைங்களே நம்மளை வேதனைப்படுத்திட்டு தாங்க இருக்காங்க ஒரு ஒரு செகண்டும். அதுக்காக நம்ம இந்த நிமிஷமே செத்தாங்க போயிட முடியும்? அது குழந்த பிறந்து அழுவுதுன்றதுக்காக ஐயோ ஏன் அழுகுறோன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சாங்க போட்டுட்டோம் இல்லையேங்க. ஆனால் இப்போ அவங்க வளர்ந்துட்ட பிறகு 2 வார்த்தை நம்ம சத்தமாக பேசினா கூட வாயை மூடுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாதீங்க. எது சொன்னாலும் சரி சரின்னு கடந்து போக பாருங்கள். எல்லாமே நன்மைக்கே.